ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கருப்பட்டி அதிரசம் கௌரி நோம்புக்கு ஸ்பெஷல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு பச்சரிசி எடுத்து நனைச்சி வச்சுருக்கேன். இது 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊறினா போதும். மாவு பச்சரிசியாக வாங்கி ஊற வச்சு செஞ்சிங்கன்னா அதிரசம் நல்லா சாஃப்டாக வரும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நல்லா ஊற வச்சதை களைஞ்சிட்டு நான் மிக்சியிலேயே அடித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இது சலிக்கெல்லாம் இல்லை, அரைச்சி மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். அதே ஆழாக்கில் 3/4 ஆழாக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஒரு ஆழாக்கு பச்சரிசியும் 3/4 ஆழாக்கு கருப்பட்டியும் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம பாகு மாதிரி காய்ச்சிடலாம். கருப்பட்டியை ஒரு இல்பச்சட்டியில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அளவெல்லாம் கிடையாது, கருப்பட்டி மூழ்கணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா பாகு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நனைகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது அடுப்பில் வச்சு நல்லா சூடேற்றிட்டு கருப்பட்டி நல்லா கரைஞ்சோன்னே நம்ம அதை வடிகட்டிட்டு இலுப்பச்சட்டியை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அதிலேயே ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான மெத்தடுங்க. வெல்லம் போட்டு அதிரசம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் கருப்பட்டியில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னலான அதிரசம் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்மளும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருந்தது. இப்போது நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு டைம் இலுப்பச்சட்டியை நல்லா அலம்பிட்டு திருப்பி அதிலேயே சேர்த்திக்கலாம். இதில் வர பாகு நம்ம வெள்ளை பாகில் வர்ற அளவுக்கு அந்த தக்காளி பாகு பதம் வரலைங்க, ஓரளவுக்கு தான் வந்தது. கெட்டி ஆனோன்னே நம்ம அரிசி மாவு போட்டு கலர வேண்டியதுதான். இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆனோன்னே இது நம்ம லைட்டாக தண்ணில் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு தான் வருது, ரொம்ப தக்காளி பாகு பதம் அளவுக்கு கூட வரல. போதும், இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியானால் போதும். இப்போ நம்ம மாவு போட்டு கலரிடலாம். ஒரு அழாக்கு அரிசிக்கு 3/4 ஆழாக்கு கருப்பட்டி கரெக்டாக இருந்தது. இதில் இப்போ நான் அதிரசம் தட்ட போகிறேன். இது கூட இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்திக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக கையில் பிசைஞ்சிட்டு இது நான் ஒரு நாள் புளிக்கெல்லாம் வைக்கலைங்க. நம்ம வெள்ளைப்பாகில் அதிரசம் கலரணுன்னாக்க 1 நாளோ 2 நாளோ புளிக்க வச்சுட்டு தான் நம்ம தட்டுவோம். இது நான் இப்போ உடனே தட்டினேன், மாவு கலரி உடனே தட்டினேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்திருக்கேன். இதை நல்லா தண்ணி தெளித்து நம்ம தட்டுற பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அதிரசம் சாப்பிடும்போது நமக்கு அந்த பனங்கருப்பட்டியோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா வருது.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த பக்குவத்துக்கு மாவு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கலாம். உருண்டை போட்டு வச்சுக்கிட்டோன்னாக்க நமக்கு அதிரசம் டக்கு டக்குன்னு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை இப்போ நம்ம உருண்டை போட்டுக்கலாம். ஒரு இலையில நல்லா எண்ணெய் தடவிட்டு, இலையோ இல்லை பிளாஸ்டிக் கவர், நம்ம ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கவரும் கூட நல்லா திக்காக இருக்கிற கவர் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வாழை இலையிலே தட்டுறேன். இலையில நல்லா எண்ணெய் தடவிட்டு, நம்ம கை ஃபுல்லாகவும் எண்ணெய் இருக்கணும். கை ஃபுல்லாக எண்ணெய் தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டணும். நம்ம கை கட்டை விரல்கிட்ட இருக்கிற இடத்த வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இப்படி 3 விரலாலையும் தட்டலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியானது. பிகினர்ஸ் கூட தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா வரும். பயந்துக்காமல் பண்ணுங்கள். ஒரு அழாக்கு அரிசிக்கு தான் 3/4 அழாக்கு கருப்பட்டி, மாவுக்கு கிடையாது, அரிசிக்கு. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு அதிரசம். நான் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி பூரி மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு பொரிஞ்சு வருதுன்னு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஃப்ளேவராக, டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கௌரி நோம்புக்கு எல்லோரும் இதை வீட்டில் செஞ்சு அம்பாளுக்கு படைச்சிட்டு நீங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.